வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெஸ்ட் பெங்காலில் தனி பெரும்பான்மையோட பாஜக ஆட்சியை பிடிச்சிச்சுல, ஃபால்டா தொகுதியில் ரீ எலெக்ஷன் நடந்துச்சு. நேற்றே சொல்லியிருந்தேன். 8வது சுற்று நிலவரப்படி 31,000 வாக்குகள் லீடிங்கில் இருக்காரு பிஜேபி வேட்பாளர். டிஎம்சி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு முன்னிலை நிலவரத்தில் அப்படின்னு நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபைனல் ரிசல்ட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காருங்க ஃபால்டா தொகுதியில். எதுக்காக ரீ எலெக்ஷன் அந்த ஒரு தொகுதியில் அப்படின்னா, டிஎம்சி வேட்பாளர் ஜஹாங்கீர் கான் அங்கே முறைகேடில் ஈடுபட்டுட்டாரு. சில பூத்தில் அவருடைய ஆட்கள் இவிஎம் டேம்பரிங்கில் ஈடுபட்டுட்டாங்க. பிஜேபி சின்னம் இருக்குல்ல, தாமரை, அது தெரியாதபடி செல்லோ டேப்பு வச்செல்லாம் மறைச்சிட்டாங்க. இது மாதிரி முறைகேடு நடந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்கு. அதனால ஃபால்டா தொகுதியில் ரீ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி மே 21 ரீ எலெக்ஷன் நடந்துச்சு. 88% வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. கரெக்டாக சொல்லணும்னா 1,09,021 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது யாரு தெரியுமா? கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வாங்கின வாக்குகள் 40,000 வாக்குகள் கிட்ட. மூணாவது இடத்துல காங்கிரஸ் கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் காங்கிரஸ் வேட்பாளர் வாங்கியிருக்காரு. டிஎம்சி வேட்பாளர் எவ்வளோ தெரியுமா? வெறும் 7,000 சொச்சம் வாக்குகள். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த குஜராத் தான் வெஸ்ட் பெங்கால். குஜராத்தில் எத்தனை வருடங்களாக பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்சிக்கு வந்துச்சு. 1995 ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை குஜராத்தில் பிஜேபி ஃபார்ம் பண்ணுச்சு. 1995. இப்போ 2026 தொடர்ந்து பிஜேபி சர்க்கார் தான். அதே நிலைமை தான் வெஸ்ட் பெங்காலுக்கும். அதனால தான் இங்கே தமிழகத்துல எல்லாம் திமுகலாம் பயப்படுறாங்க. திராவிட கட்சிகள் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு ஏன் பதட்டப்படுறாங்க? ஒன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா அவங்க தான் தொடர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. அந்த பதட்டம் தான் இது. ஒன்று, ஃபால்டா தொகுதி தேர்தல் முடிவு பிஜேபி மேலிடத்தை உற்சாகப்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை போட்ட அதிர்ச்சி பதிவு அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் 17 வயது சிறுவன் 5 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டிருக்கான். மதுரை மீனாட்சி அம்மன் மண்ணில் ரத்தம் சிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் இன்னும் கொண்டாட்ட மனநிலையிலே இருக்கு. தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்துபவர்கள், பாலியல் குற்றவாளிகள், கொலைக்காரர்கள்லாம் ஃப்ரீயாக சுற்றிக்கு இருக்கானுங்க அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு. சூலூர் பக்கத்தில் 10 வயது சிறுமி கொல்லப்பட்ட விவகாரத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? கடந்த திமுக ஆட்சியில் இருந்த பாதுகாப்பற்ற சூழல் டிவிகே ஆட்சியிலையும் தொடருது, இது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இப்போ மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் 17 வயது சிறுவன் 5 பேர் கொண்ட கும்பலால் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அண்ணாமலை இப்படி பதிவுகள் போட்டிருக்காரு. எதனால இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை என்ன சொல்றாங்க தெரியுமா? முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கு. மதுரை சித்திரை திருவிழாவில் நடந்த மோதல் காரணமாக உபேந்திரன் அப்படிங்கிற அந்த சிறுவன் முன்விரோதம் காரணமாக கொல்லப்பட்டிருக்கான். 5 பேர் கொண்ட கும்பலை இப்போ காவல்துறை தேடிக்கு இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்பு சொல்லியிருக்காங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சு மொபைலை எடுத்து பார்த்தா இப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸ். சரி, நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அதை எடுத்து பார்த்தா இன்னொரு மோசமான நியூஸ். என்ன தெரியுமா? சென்னை ராயபுரம் RSRM ஹாஸ்பிட்டலில் பிறந்து 9 நாட்களான குழந்தை கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். குழந்தையின் தாய் ஆட்டோ பிடிக்க சென்ற போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தையை வாங்கிய மரும பெண்ணா. பேரண்ட்ஸ்க்கும் அக்கறை இருக்கணுங்க. யாருன்னே தெரியாத ஒரு மரும பெண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு போகிறதா? பெற்றோர்களும் திருந்தணும் நிறையா விஷயங்களில். அந்த மரும பெண்கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு, அதுவும் பிறந்து 9 நாட்களே ஆன குழந்தையை கொடுத்துட்டு ஆட்டோ பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது அந்த மரும பெண்ணை காணோமா. ஆளு எஸ்கேப்பு குழந்தையோட. இப்போ காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை என்ன சொல்கிறாங்க? 4 நாட்களாக நோட்டமிட்டிருக்கு அந்த மரும பெண்ணு, அந்த குழந்தைய வந்து எடுக்கிறதுக்காக நோட்டமிட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. இப்போ தேடிக்கு இருக்காங்க காவல்துறை. டிவிகே கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் முழு கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதான் இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மோசமான சூழலில் சட்டம் ஒழுங்கு இருக்குது, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு பொதுமக்கள் டிமாண்டை முன்வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் சிஎம் விஜய்க்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. 2 கோரிக்கை. ஒன்று, கவர்மெண்ட்டு புதுசாக ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஓடிடி பிளாட்ஃபார்ம். அப்போ தான் இந்த சிறிய பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாக வர முடியும் அப்படின்னு ஒரு டிமாண்டு. இது ஓகே, அக்செப்டட். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமா டிக்கெட்டுடைய ரேட்டை வந்து கூட்டுங்க, தியேட்டர் டிக்கெட் ரேட்டை வந்து கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காரு.
ஏற்கனவே டிக்கெட் விலையெல்லாம் கூடி போய் தான் கிடக்கு. போன 2 மாதத்துக்கு முன்னாடி 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டிக்கெட்டு நேற்று கருப்பு படத்துக்கு போயிருந்தேன் 200 ரூபா டிக்கெட்டு விலை கூடி தான் இருக்குது, இன்னும் கூட்டணுமா. அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சண்டை காரணமாக வேற வழி இல்லாமல் பெட்ரோல் டீசலுடைய விலை கூடுது. அதுக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சில நடிகர்கள்லாம், திமுக காரங்கள்லாம். வேற வழி இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை கூடுது, அதுக்கு குறை சொல்கிற இவங்க சினிமா டிக்கெட்டுடைய ரேட்டை மட்டும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுசாக படங்கள் நடிக்க போகிறாராம், கதைகள் கேட்டு வராராம். அரசியல் சப்ஜெக்டாக இருக்கணும், பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் கேட்டுக்கு இருக்காராம். பாஜக காரங்க, டிவிகே காரங்க, அதிமுக காரங்களாம் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்லி கலாய்க்கிறாங்க அப்படின்னா, 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் கஷ்டப்பட்டாங்க, இப்போ ஆட்சியை இழந்ததுக்கு அப்புறமும் மக்களை கஷ்டப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி நடிக்க வராரா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.